ஆன்மீக அனுபவம் முடிவு கட்டக்கூடாது. இதுதான் இறுதி, நம்மளாக முடிவு பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் அ பிகினிங் தான். வெயிட் பண்ணணும். அடுத்த அனுபவத்துக்கு அது தானாக கூட்டு போகும். அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரியும் எந்தெந்த அனுபவங்களை தாண்டி வந்திருக்கிறோம். தன்னுக்குள்ளேயே உணர்த்தும். இதெல்லாம் புலன் கடந்த விஷயம். வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது பாருங்கள். 5 புலன் சம்மந்தப்பட்ட விஷயமே நடந்துகிட்ருக்கு ஆண்டாண்டு காலமாக. அது பூஜை ரூம்லேயும் அதே தான் நடக்குது. கண்ணால் பார்க்குறோம், காதால் ஏதோ ஒரு மியூசிக் கேட்குறோம், அப்புறம் நுகர்றோம், அது பண்ணுறோம். அந்த 5 புலன்கள்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் பூஜை ரூம்லேயும். அது வரைக்கும் அது வீடாக தான் இருக்கும். இந்த 5 புலன் அனுபவம், இந்த புலன் கடந்த ஒரு அனுபவம் மாறும்போது அந்த வீடும் கோயிலாக மாறிக்கும். இது சூட்சமம். இதை யார்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீடு இப்போ கோயிலாக மாறி போச்சு தெரியுங்களான்னா, இங்கே எல்லோரும் கோபுரம் பார்த்துட்ருப்பாங்க. கோபுரத்தை பார்ப்பாங்க, உள்ளே பார்க்க மாட்டாங்க, வெளியிலேருந்து பார்ப்பாங்க. கோபுரம்லாம் ஒன்றும் இல்லையே, இது எப்படி கோயில்னு சொல்கிறீங்க? கற்ப கிரகம்லாம் ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே உணர்வாளர் இந்த வீட்டுக்கு வரும்போது தெரிஞ்சிடும், இது வீடு கோயிலாக மாறி போச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும். இது புறத்தில் பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. இது எனர்ஜியினுடைய அனுபவம். இன்னும் சொல்லப்போனால், நேரடியாக சொல்லப்போனால், அந்த வீடு எப்போ கோயிலாக மாறிச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு கவலையோடு ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா, அந்த ஹாலுக்கு உட்காந்தோன்னா கவலை மறைஞ்சி போச்சுன்னா அந்த வீடு கோயிலாக மாறிச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும். என்னங்க, உங்கள் வீட்டுக்கு கவலையோடு வந்துட்டு இருந்தேன், உங்களை பார்க்கலான்னு வந்தால் உட்காந்தேன். ஒரு 5 நிமிஷத்தில் நான் மந்திரம் ஜபிக்கல, எதுவும் பண்ணல, தியானம் கூட பண்ணல, கவலையெல்லாம் போயிடுச்சிங்களே இந்த ஹாலில் உட்காந்தோன்னே அப்படின்னு யாராவது ஒரு வீட்டை பார்த்து சொன்னாங்கன்னா, அந்த வீடு கோயிலாக மாறிச்சு. இதுதான் என் கனவு. 25 ஆண்டு கால கனவு இது. எனக்கு என் சித்தாந்தமும் அதுதான். வீடெல்லாம் கோயிலாக மாற வேண்டும், வீடெல்லாம் ஆசிரமங்களாக மாற வேண்டும், இந்த சக்தி மாற்றம் அங்கே நடைபெற வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய சங்கல்பம். அது நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் பாடுபட்டுருக்கேன். இங்கே ஓடுறேன், அங்கே ஓடுறேன், உள்ளூருக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே அநேகம் ஓடுறேன், வெளிநாட்டுக்கு ஓடுறேன். எங்கே பார்த்தாலும் ஓடுறதுக்கு காரணமே தான். வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நான் ஓடலை. அந்த ஓட்டம் வீணாகவும் போகலை, பலன் கொடுத்துருக்கு. நிறைய வீடு கோயிலாக மாறிடுச்சு, இந்தியாவிலையும் அப்ராட்லேயும். இந்த வகையில் நான் யாரையும் தனியாக கோயில் கட்ட சொல்கிறதில்ல, வீடே கோயிலாக மாற்றுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன்.